அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஃபைன். அல்ஹம்துலில்லா. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் சந்தோஷம். நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறது ஸ்ரீலங்கன் முஸ்லீம் மக்களோட ஃபேமஸான வட்லாப்பம். பொதுவாக ஸ்ரீலங்காவில் இருக்கிற முஸ்லீம் மக்களுடைய ஏதாவது விசேஷம் என்று சொன்னால் நாம் செய்கிறது இந்த வட்லாப்பத்து தான். அதே நேரம் யாராவது நம்மளுக்கிட்ட மாற்று மதத்தவர்களோ இல்லைன்னு சொன்னால் வேறு நாட்டவங்களோ ஏதாவது நம்மக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு சாப்பாடு செஞ்சு தாங்கன்னு சொன்னால் இந்த வட்லாப்பத்தை தான் அநேகமாக கேட்டு வாங்குவாங்க. அதனால் நாம் இந்த வட்லாப்பம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி நம்மளோட சேனலில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்களை தெரிவிங்க. வாங்க இப்போது நாங்கள் இந்த வட்லாப்பத்தை செஞ்செடுப்போம். முதல்ல நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு முட்டை எடுத்துக்கோங்க. நான் இந்த இடத்துல 20 முட்டைக்கு வட்லாப்பம் செய்ய போகிறேன். அதனால் அந்த 20 முட்டையும் கழுவி ஒரு ட்ரேயில் அடுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு முட்டையாக நீங்கள் உடைச்சி ஒரு பவுலில் சேர்த்திக்கோங்க. இப்போ நமக்கு இந்த 20 முட்டைக்கு 500 கிராம் கருப்பட்டி தேவை. அதனால் நாங்கள் 500 கிராம் கருப்பட்டியையும் சின்ன சின்ன துண்டுகளாக சீவி எடுத்துக்கொள்ள வேணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான பானி செஞ்செடுக்கணும். பானி செஞ்செடுக்கிறதுக்கு நான் சீனி எடுத்திருக்கிறேன் 250 கிராம். மொத்தமாக 20 முட்டைக்கு 500 கிராம் சீனி தேவை. அந்த 500 கிராம் சீனியில் அரைவாசி 250 கிராம் சீனிக்கு நான் இப்போ பாகு செய்ய போகிறேன். முதல்ல ஸ்டோவை ஆன் பண்ணி நல்லா சட்டி சூடானதும் சீனியை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி சீனியை ஆட் பண்ணி அது ப்ரௌன் கலராக வர நேரம் அதோட தண்ணி ஒரு கப் சேர்த்திக்கோங்க. தண்ணி ஒரு கப் சேர்த்திக்கொண்டு அந்த பாகு ரெடி ஆகிறதோட நீங்கள் கருப்பொட்டியை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி கருப்பொட்டியை ஆட் பண்ணிக்கொள்கிற நேரம் அந்த கருப்பொட்டி கொஞ்சம் கரைஞ்சி நல்ல கலர் வந்துடும். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் சூடு தணிகிறதுக்கு நீங்கள் ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் முட்டையை பீட் பண்ணி எடுக்கணும். நான் முட்டையை உடைச்ச உடனே கொஞ்சம் பீட் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் திரும்பவும் நல்லா நுர வரும் வரைக்கும் பீட் பண்ணணும். அந்த நுர வரும் வரைக்கும் பீட் பண்ணுற நேரம் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு தேவையான ஏலக்காவை நீங்கள் இடித்து தூள் பண்ணி எடுத்திப்பீங்க. அந்த இடிக்கிற நேரம் உங்களுக்கு ஏலக்காவுடைய கோது இருக்கும். அந்த ஏலக்காயோட கோதை நீங்கள் இந்த முட்டையோட சேர்த்து நல்லா பீட் பண்ணுங்க. அப்படி பீட் பண்ணுற நேரம் அந்த முட்டையினுடைய பிலால் வாசம் கொஞ்சம் குறையும். அதோட ஒரு 1/4 கப் அளவு மில்க் சேர்த்திக்கோங்க. நல்லா முட்டையை பீட் பண்ணி அதில் நுரை வார நேரம் அதோட வெனிலா எசன்ஸ் 2.5 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. அதோட சாட உப்பு, அதாவது சிறிதளவு உப்பு சேர்த்திக்கோங்க. அதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுங்க. அப்புறம் நீங்கள் செப்பரேட்டாக செஞ்சு வச்சுக்கிற அந்த பானியை இந்த முட்டை மிக்சரோட நீங்கள் சேர்த்திக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு வட்லாப்பம் எதில் நீங்கள் அவிச்செடுக்கிறீங்களோ அந்த பால்ஸை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கொண்டு நீங்கள் அந்த முட்டை மிக்சரை அந்த பவுலுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ள வேணும். நீங்கள் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற நேரம் அந்த பவுலில் ஹாஃபில் தான் நீங்கள் இந்த முட்டை மிக்சரை சேர்த்திக்கொள்ளணும். ஏனென்று சொன்னால்
அந்த முட்டை மிக்சர் வந்து அவிக்கிற நேரம் பொங்கி மேலே வரும். அப்படி பொங்கி மேலே வர்ற நேரம் அந்த போல்ல இருந்து வெளியில் வடிஞ்சு விடக்கூடாது. அப்படி போலை விட்டு வெளியே வந்தேன்னு சொன்னால் மேலால் ஒரு வெள்ளை படிஞ்ச மாதிரி அந்த வட்டலாப்பத்தில் வந்துடும். அதனால தான் இதில் ஹாஃபில் போல் வரைக்கும் நீங்கள் இந்த வட்டலாப்பத்துக்கான எக் மிக்சரை சேர்த்திக்கொள்ள சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஏலக்காய் பொடி தூள் பண்ணி வச்சுப்பீங்க. அந்த ஏலக்காய் பொடியை இந்த வட்டலாப்பை மிக்சரில் சேர்த்தி கொண்டு ஒரு கரண்டியை விட்டு அதை கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த வட்டலாப்பத்தை அவிச்சு எடுக்க தான் நிற்கிறது. அதுக்காக நீங்கள் ஒரு பானையில் ஹாஃப் அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க. அதுக்கு மேலால் ஒரு கூலிங் ட்ரே இல்லைன்னு சொன்னால் ஒரு ஸ்டீம்பர் மாதிரி ஒன்றை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட வட்டலாப்ப மிக்சர் ஊற்றி வச்சுக்கிற போலை அந்த ஸ்டீமருக்குள்ளே வச்சு அதோட மூடியை ஒரு துணியால் கட்டி விடுங்க. கட்டி விட்டுட்டு அந்த மூடியால் மூடி விடுங்க. அப்படி மூடியில் துணி கட்டுறதுக்கான காரணம் நீராவி எதுவும் படிந்து விடாமல் இருப்பதற்காக வேண்டித்தான். நீங்கள் இப்படி உங்களோட வட்டலாப்பத்தை இடையிடையே திறந்து பார்க்காம கண்டினியூவாக 45 நிமிடங்கள் வேக வைங்க. அப்படி 45 நிமிடங்கள் வேக வச்சேன்னு சொன்னால் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு வட்டலாப்பத்தை ரெடி பண்ணிக்கொள்ளலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பர்ஃபெக்டான வட்டலாப்பம் ரெடி. இந்த வட்டலாப்பம் எப்படின்னு சொன்னால் நமக்கு கல்யாண வீட்டில் நமக்கு கிடைக்கிற வட்டலாப்பம் மாதிரி ஜூஸியாக இருக்கும். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி.